பைக்கில் இதெல்லாம் கூட தேஞ்சு போகுமா? இப்போ தாங்க எனக்கு தெரியுது. நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் சர்வீஸ் விட்டுருந்தோம் ப்ரோ. உங்களோட டிஸ்க் பிளேட் சுத்தமாக போயிடுச்சுன்ட்டாங்க. டிஸ்க் பிளேட் அதெல்லாம் கூட போகுமா? அப்போ தான் நினச்சேன். அண்ணே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் என் கண்ணு முன்னாடி மாற்றுங்கண்ணா, அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கண்ணே. இன்ஜின் ஆயில் மட்டும் தனியாக மாற்றிக்கிட்டேங்க. ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகல, இதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றாதீங்கன்ட்டேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இன்ஜின் ஆயில் நான் கண்ணு முன்னாடி மாற்றினா கீ செட்டை ஆன் பண்ணி சாவியை போடுறோம், மீட்ரு ஆன் ஆகலை. என்னடான்னு பார்த்தா கீ செட்டு தேய்மானம் ஆகிடுச்சான். இதுவும் மாற்றணுமா? சரிண்ணா இது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு உள்ளே கொஞ்சம் லூப் அடித்து கொடுத்தாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் எரியல. இது எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் நடந்துச்சு எல்லா பிரச்சனையும். டிஸ்க் பிளேட் மாற்றினதுக்கப்புறம் அவுட்புட் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இது ஓஜி ஸ்பேரான்னு கேட்டேன், ஆமாம் ஓஜின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் 500 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. பிரேக்கை செக் பண்ணலான்னு ஒரு ரோலிங் ஸ்டாப்பி அடித்தோம், பக்காவாக இருக்குது மக்களே. டோட்டல் பில்லு பார்த்தீங்கன்னா 3500 வந்துச்சு. நம்ம வீடியோ பார்த்துட்டு இதை மட்டும் பண்ணாமல் போயிடாதீங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிருங்க.